ஹலோ குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டு, தம்பி உனக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போனோம், அங்க உனக்கு ஒருத்தரை கூட தெரியாது, அவங்க பேசுறது ஒன்றும் புரியாது, சாப்பாடு கூட வேற மாதிரி காரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, எனக்கு வேணாம்பா, நான் வீட்டுக்கே போறேன்னு பயந்து ஓடி வந்துடுவீங்கல்ல. ஆனா ஒருத்தர் இயேசுவுக்காக இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு நாட்டுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு. அவர்தான் அடோனிராம் ஜட்சன். வாங்க அவரை பத்தி பார்க்கலாமா? அடோனிராம் அமெரிக்கால பிறந்தவர். செம்ம புத்திசாலி. ஆனா காலேஜ் படிக்கிறப்ப அவருக்கு கடவுள் மேல எல்லாம் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தப்போ பக்கத்து ரூம்ல ஒருத்தர் மரண வழியில கத்திக்கிட்டே இருந்தாரு. மறுநாள் காலையில பார்த்தா இறந்து போனது அவருடைய நெருங்கிய நண்பர்னு தெரிஞ்சது. அடோனிராம் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. நம்ம நண்பர் இப்போ எங்க இருப்பாரு? பரலோகமா, நரகமான்னு பயம் அவர் மனசுல வந்தது. அன்னைக்கு தான் அவர் ஏசப்பாவை தன் மனசுல ஏத்துக்கிட்டு அவரோட பிள்ளையா மாறினாரு. ஏசப்பாவை ஏத்துக்கிட்ட உடனே அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஏசப்பாவை பத்தி தெரியாத மக்களுக்கு நான் போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ பர்மா நாடு ரொம்ப ஆபத்தான இடமா இருந்தது. அங்க போனா உசுரோட திரும்ப முடியாதுன்னு எல்லாரும் பயமுறுத்தினாங்க. ஆனா அடோனிராம் பயப்படவே இல்லை. தன்னோட மனைவி ஆனை கூட்டிக்கிட்டு ஒரு கப்பல்ல ஏறி மாச கணக்குல பயணம் செஞ்சாரு. பர்மாவுக்கும் போனாரு. பர்மா போனப்ப அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அங்க யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது இவருக்கு புரியல. ஆனா அவர் அப்படியே விட்டுட்டு வரல. ஒரு ஓலைப்பாய தரையில போட்டு உக்கார்ந்து அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் இது என்ன அது என்னன்னு கேட்டு பேசி பேசியே அந்த மொழிய கத்துக்கிட்டாரு. அவர் பர்மீஸ் மொழிய எந்த அளவுக்கு சூப்பரா கத்துக்கிட்டாருன்னா, அந்த நாட்டு மக்களே புரியுற மாதிரி ஒரு டிக்ஷனரியும் ஒரு பைபிளையும் அவங்க பாஷையிலேயே எழுத ஆரம்பிச்சாரு. திடீர்னு அந்த நாட்டுக்கு இங்கிலாந்துக்கும் போர் வந்தது. அதோனிராம் ஒரு ஒட்டர்னு தப்பா நினைச்சு அவரை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. அந்த ஜெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர இருட்டா, கொசுக்கடியோட ஒரே நாத்தமா இருக்கும். அவரோட கால்ல பெரிய இரும்பு சங்கிலிய போட்டு தொங்க விட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அவரோட மனைவி அண்ட் ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெயில் அதிகாரி கிட்ட கெஞ்சி அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சாப்பாட்டுக்குள்ள தான் அடோனிராம் பாதி எழுதின பைபிள் பேப்பர்களை ஒளிச்சு வச்சு பாதுகாத்தாங்க. ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ அவருக்கு பெரிய இடி காத்திருந்தது. அவரோட மனைவியும் செல்ல குழந்தையும் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. நாம ஏன் இங்க வந்தோம், எல்லாத்தையும் எழுந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா அழுதாரு. ஆனா ஏசப்பா அவர் மனசுல மெதுவா பேசினாரு. அடோனிராம், கலங்காதே, நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொன்னாரு. மறுபடியும் தென்பா எழுந்திருச்சு வந்து மக்கள் கிட்ட பேசினாரு. முதல்ல ஒருத்தவர் இயேசுவை ஏத்துக்கினாரு. அப்புறம் 10 பேர், அப்புறம் 100 பேர். இப்படி பர்மா முழுக்க இயேசுவோட அன்பு தீயா பரவ ஆரம்பிச்சது. அடோனிராம் ஜட்சன் இறக்கும்போது அவர் பர்மாவுக்கு 2 பெரிய பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கும் பர்மா மக்கள் வாசிக்கிற பைபிள் அவர் கஷ்டப்பட்டு எழுதினது தான். அவர் அங்க போனப்போ ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது. ஆனா அவர் சாகும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ குட்டீஸ், அடோனிராம் ஜான்சன் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஏசப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அவ்வளவு சூப்பரா என் எதிர்காலமும் இருக்கும். நாமும் கஷ்டம் வரும்போது
பயப்படாம ஏசப்பாவோட கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நம்ம மூலமா அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் இயேசுவோட குட்டி மிஷினரியா இருப்பீங்க. ஓகேவா குட்டீஸ்? பாய்.